முள்ளங்கி சாம்பார் செய்யலாம் வாங்க. இப்போது முள்ளங்கி சாம்பார் செய்ய முள்ளங்கி எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 6 தக்காளி, சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போது பருப்பை குக்கரில் போட்டுடலாம் வாங்க. ஊற வச்ச பருப்பு வாஷ் பண்ணது போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். 6 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வாஷ் பண்ணி வச்சுருக்குது சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். காம்போட எடுத்துருக்க கொத்தமல்லி போட்டுட்டு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் தேவையான அளவு கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போது கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க 1 டீஸ்பூன். தேவையான அளவு சிறிது கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். புளி ஊற வச்சிருக்கலாம். அது வரைக்கும் பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம புளி ஊற வச்சுட்டு இப்போது முள்ளங்கி கட் பண்ணி சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி பாருங்க. வாஷ் பண்ணி எடுத்துருக்க முள்ளங்கி கட் பண்ணி திரும்பியும் ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி தண்ணியில் வாஷ் பண்ணி இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த முள்ளங்கி வேக விட்டுடலாம். குக்கரில் அந்த சைடு பருப்பு அதை வெந்துன்னு இருக்கிற வரைக்கும் இந்த சைடு முள்ளங்கி இந்த அடுப்பில் தனியாக வேக வச்சிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சின்னது. உப்பு தேவையான அளவு முள்ளங்கிக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா பாருங்கள். பருப்பு வெந்துடுச்சு. இப்போது இது கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு கடைஞ்சிடலாம். முள்ளங்கியும் வந்துடுச்சு. இப்போ பருப்பு கடையில் வாங்க. சில பேர் மிக்சியில் போட்டு அடைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மத்து வச்சு பருப்பு கடைஞ்சிட்டேன். மிக்சியில் அடித்தா நல்லா இருக்காது.
அதனால் மத்தில் வச்சு பருப்பு கடைஞ்சிட்டேன். நல்லா பாஷாக ஆகிடுச்சு பாருங்கள் பருப்பு. இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சோண்டு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு, இப்போ முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கலாம், முள்ளங்கி வெந்த முள்ளங்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தாளிக்கிறது, பருப்பு தாளிக்க என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கலாம். அந்த சைடு பருப்பு அடுப்பில் வச்சுருக்க வெந்துன்னு இருக்குது, கொச்சின்னு இருக்குது சாம்பார். இப்போது நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். 2 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா எண்ணெயில் போட்டுடலாம். கடுகு தேவையான அளவு கடுகு சேர்த்துட்டு, இப்போது பூண்டு ஒரு 4 பல் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தாங்க தாளிக்கிறதுக்கு எடுத்தேன். இது ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சோண்டு பொன்னிறம் வர வரைக்கும் தாளிச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிச்சிச்சு. இப்போ தாளிச்சது சேர்த்துடலாம். சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவுக்கு. அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். பாருங்கள், முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.